வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை. ஸோ அதான் ஒரு ஸ்டாக்கை விட்டுட்டு நம்ம ட்ரெண்ட் எப்படி இருக்கு? என்ன போயிட்டுருக்கு? கூகுள் திறந்தாலோ, யூடியூப்பை பார்த்தாலோ ஃபுல்லாக டிப்ரெஷன், மார்க்கெட் கொலாப்ஸ் ஆக போதா, கிராஷ் ஆக போதான்னு சும்மா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை சொல்லலாம். எப்படி மார்க்கெட் இயங்கும்? எப்படி உங்களை மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க? எல்லாமே எனக்கு தெரிஞ்சதை சொல்லலான்ட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ குயிக்காக பார்க்கலாம். ஒரு நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு டே சார்ட். இப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்களேன். டே சார்ட்டில் மார்க்கெட்னாவே அது வாலட்டிலிட்டி தாங்க. லைக் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறதுக்கு எவனாலையுமே முடியாது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே போகும்னு சொல்லவே முடியாதுங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பாருங்கள், ஏறிச்சா இறங்கும், ஏறுதா இறங்கும். அதுதான் ஒரு நேச்சர் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட்டே அதுதான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி ஏறுது இங்கே பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டு கொரோனா டைமில் எப்படி விழுந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். மேபி நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா அந்த டைமில் நியூஸ் எடுத்து பாருங்களேன். ஸ்டாக் மார்க்கெட்டு அதில் பாதாளத்துக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் அது எங்கே போயிருக்கு பாருங்கள் இப்போ. ஸோ வந்து வாலட்டிலிட்டி. இப்போ என்ன பண்ணுவாங்க பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம், இப்போ அவங்க இந்த ரேலியை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் தேவை. அப்போ தான் அவனுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் வந்து சீப்பாக கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால் அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் சும்மா ஏதாவது விடுவாங்க பாருங்கள். யூடியூப்பை சும்மா திறந்தாலே எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட் கிராஷாக, டிப்ரெஷனாக, யூஎஸ் ரெசெஷன் ஏதோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம விட்டுறணும். ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம வந்து லாங் டேர்முக்கு தான் பார்க்குறோமே தவிர ஷார்ட் டேர்முக்கு நம்ம பார்க்கவே இல்லை. புரியுதுங்களா? நமக்கு எய்ம் வந்து வெல்த்தை பில்ட் பண்ணணும். சும்மா நான் 1000 ரூபாய்க்கு போட்டு 100 ரூபாய்க்கு இன்றைக்கி லாபம் பார்த்தேன்னா அது தேவையில்லாத விஷயம். ஏன்னா உங்களால் வெல்த் பில்ட் பண்ண முடியாதுங்க. ரெண்டு விதமான திங்கிங். நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் இன்றைக்கி 1000 ரூபா போட்டு என்னால் 100 ரூபா எடுக்க முடியுங்கிறது வேறு. அதே நான் 1000 ரூபாயை போட்டுட்டு எந்த டென்ஷனும் இல்லாமல் எனக்கு ஒரு 5 வருஷம் கழித்து அதுவே 20,000 ரூபாவா மாறிச்சுன்னா அதனுடைய வேல்யூ கம்பேர் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி போட்டு நாளைக்கு 100 ரூபா எடுத்திங்கன்னா அதனுடைய வேல்யூக்கு செக் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம மெயின் கோல் வந்து ஒரு ஒரு வெல்த்தை பில்ட் பண்ணணும். ஆஸ் அ மிடில் கிளாஸ் நம்ம வாங்குற 10,000மோ 20,000மோ 30,000மோ அதுலேருந்து நம்ம எவ்வளோ மிச்சம் பண்ணி வச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதை வச்சு நம்ம எப்படி பில்ட் பண்ணுறோங்கிறது தான் மேட்ரே தவிர இந்த சும்மா வாலட்டிலிட்டிக்கெல்லாம் நம்ம பயந்துட்டு இருக்க தேவையில்ல. நீங்கள் பாருங்கள், இது என்ன, நான் ஒன்றும் சும்மா வாய்க்கு வந்த வடையெல்லாம் சுட்டுட்டு போகலைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து எத்தனை வருஷம் டேட்டா பாருங்களேன். 2015 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 2015லேருந்து 25 ஆக போகுது. ஓகேங்களா? ஒரு 10 வருஷத்தில் எவ்வளோ வாலட்டிலிட்டி பாருங்கள். மேலே ஏறினா இறங்கி தான் ஆகணும். அது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சும்மா இது பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு ஏறிட்டே இருந்தானா எல்லாரும் பணக்காரன் ஆகிட்டு போக மாட்டானுங்களா? அவ்வளோ ஈஸியும் இல்லை. பிஸ்னஸ் சைக்கிள்ஸ் மாறும். அவனுடைய ரெவென்யூ குறையும். ஸ்டாக்கோடைய பிஸ்னஸோட ரெவென்யூ குறையலாம். பிஸ்னஸோடைய ப்ராஃபிட் மார்ஜின் குறையலாம். ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கன்விக்ஷனுங்கிறது வந்து பில்ட் பண்ணிக்கணும் நம்மளா. இப்போ வந்து இவன் ஒரு நல்ல ஸ்டாக், இவன் மேனேஜ்மெண்ட்டில் எந்த இஷ்யூஸும் இல்லை, இவனுடைய ரெவென்யூ க்ரோத் தான் ஆகிட்டுருக்கு, இவனுடைய இன்கம் நல்லா இருக்குது, அப்புறம் ஏன் நம்ம பயப்படணும்? நம்ம டெய்லி ஸ்டாக் மார்க்கெட் பார்க்குறது, இந்த டெய்லி யூடியூப் இந்த கிராஷுங்கிறத பார்க்குறத தவிர்த்துட்டு நம்ம வந்து நம்ம கோல் என்ன? வெல்த்தை பில்ட் பண்ணணும். அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் லைக் நல்ல ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ் பார்க்கணும், நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்க்கணும், நல்ல டெக்னிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்க்கணுமே தவிர நம்ம இந்த மாதிரி நியூஸ்லாம் விட்டுறணும். புரியுதுங்களா? இப்போ நாளைக்கு மார்க்கெட் கிராஷே ஆனாலும் என்னங்க ஆக போகுது? மிஞ்சி போனால் உங்களுக்கு 26,000க்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் 23,000 இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இல்லை இன்னும் தான் விழுதுன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட்டு. ஏன்னா 19,000க்கு மேலே விழ போகுதுங்களா சொல்லுங்கள்? அந்த கொரோனா டைம்லேயே அவ்வளோ விழலைங்க. கொரோனா டைம்லேயே வெறும் 40% 50% தான் வந்துச்சு. இப்போ 25,000லேருந்து 10% போட்டோம்னா 2,500, 20% போட்டோம்னா 5,000 பாயிண்ட், 20,000 பாயிண்ட் வரலாங்க. அதுக்கு மேலே அங்கே போய் போகுது. அப்படியே அடுத்ததும் போச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கெட்ட காலம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 16,000 ரூபாய்க்கு போக போகுது. திரும்பி என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? என்ன ஜீரோக்கா போக போகுது? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஜீரோக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை நம்பி பெட் கட்ட போகிறது இல்லைங்க. நம்ம வந்து இந்தியாவோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இந்தியாவோட பொசிஷன் எப்படி இருக்குது, ஜிடிபி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே தேவையில்லைங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலில் நம்ம காம்ப்ளிகேஷனே வச்சுக்க தேவையில்லை. இவனே மந்த்லி சார்ட்ஸில் பாருங்களேன். இங்கே பாருங்கள் எப்படி ஏறி இருக்கான்னு மட்டும் பாருங்களேன். நல்ல மந்த்லி சார்ட்டு. எனக்கு ஏன் சிரிப்பு வருதுன்னா, நம்ம பயப்படுறோம் இல்லைங்களா? நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன். நானும் உங்களை மாதிரியே தான் பயந்துட்டே இருந்தேன். பட் ஆனால் என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் நமக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னன்னாலும் சரி, இப்போ மார்க்கெட் உச்சத்தில் இருக்குது, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் பயப்படவே கூடாது. ஜஸ்ட் ஒரு 500 ஒரு 250 300 ருபீஸோ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. புரியுதுங்களா? நிஃப்டி வந்து 250 ருபீஸ்க்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நிஃப்டி பீஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது 250 ருபீஸ் தான்.
அது நமக்கு எவ்வளோங்க ஆயிட போகுது? ஒரு நாள் ஹோட்டலுக்கு போனோம்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்னாவே 300, 400 ஆயிடுதுங்க. மினிமம் ஒரு ஃபேமிலியாக போனீங்கன்னு வச்சுக்கோங்க. மினிமம் 300 ஆயிடுது. இது வந்து நான் நார்மல் சிட்டிஸில் சொல்லேன். இப்போ நீங்கள் பெங்களூரு, சென்னை அந்த மாதிரி ஹைடெக் சிட்டிஸில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாகும். ஸோ என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் இமீடியட்லி. நான் நாளைக்குங்கிற பேச்சே இருக்கக்கூடாதுங்க. இன்றைக்கே ஒரு டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. புரியுதுங்களா? அதுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் எப்படி ப்ராசஸ் அதையும் நான் சொல்லித்தரேன். சொல்லித்தரேன், நான் ரெடியாக இருக்கேங்க. நீங்கள் ஆனால் கற்றுக்கணும். இப்போ பாருங்கள், லாங் ட்ரெண்டில் பாருங்கள், கீழே விழுந்தவன்லாம் எங்கெங்கே போயிட்டான், திரும்பி என்ன ஜீரோக்கா போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இது கொரோனா டைம், இது வேறு அந்த ரீட்ரேஸ்மெண்ட் நடந்த இடம். இப்போ பாருங்கள், திரும்பி மேலே உச்சத்தில் இருக்கான். ஸோ இதே மாதிரி என்ன சொல்ல வரேன்னா, இதே மாதிரி இந்த ஒரு 4-5 மாதம் உங்களுக்கு பின்னாடியே இருக்கலாம். புரியுதுங்களா? இதுதான் அடுத்த சப்போர்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு இருந்தவன் திரும்பி என்ன ஆனா, திரும்பி மேலே தான் ஏறணும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அதே மாதிரி திரும்பி இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கலாம். புரியுதுங்களா? இங்கேருந்து மேபி இது வரைக்கும் வந்துட்டு திரும்பி என்னங்க நடக்க போகுது? மிஞ்சி மிஞ்சி போனால் இங்கேருந்து தாங்க ஏற போகிறோம். ஸோ அதனால் ஸ்டார்ட் இமீடியட்லி. பயப்படவே தேவையில்ல. சும்மா எஸ்ஐபியில் ஆரம்பிங்க. ஆரம்பித்து பாருங்கள், உங்களுக்கு அதனுடைய பொட்டன்ஷியல் தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்டோட பொட்டன்ஷியல். அதனால் பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சேன். சரி, சண்டே எல்லாருக்கும் லீவாக இருக்கும், கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுங்கள், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இன்றைக்கி அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை லீவ் நாள். ஸோ மற்றதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதை கொஞ்சம் ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதுங்க. இப்போலாம் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஜீரோதா வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த ஃபார்மாலிட்டிஸும் தேவையில்லை. ஒன்லி உங்கள் பேன் கார்டு கேட்பாங்க, உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, அவ்வளோதாங்க. ஆதார் கார்டு லிங்கிங், அவ்வளோதாங்க. 200 ஓப்பன் பண்ணுறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 200 ஆகுங்க. நம்ம ஒரு 200 கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கவே வேணாம். ஏன்னா அதனுடைய பொட்டன்ஷியல், ஏகப்பட்ட பொட்டன்ஷியல் இருக்குங்க. இது எல்லாருக்கும் தெரியணும், நம்ம மிடில் கிளாஸ் மக்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக ஒரே நோக்கத்தோடு தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தெரிஞ்சது, ஒரு 4 வருஷமாக. ஸோ அதனால தான் என்ன மாதிரி இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸே இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்னா அடப்போடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறானுங்க. நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் யாராவது கேட்குறவங்க இருந்தீங்கன்னா, யாருக்கும் இது ஒருத்தருக்கு உபயோகமாச்சுன்னா கூட இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதனால தான் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு. வீடியோஸ் நிறையா பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராவது பிகினர்ஸ் இருந்தாங்க, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் புரியும், அவங்களும் முன்னேறணும்னு வாழ்த்துறேங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். பாய்.